இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து உக்ரைனுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணது மாதிரி வேற ஏதாவது ஒரு பெரிய நாடு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணால் அந்த போர் என்ன ஆகும்? ஒரு மாதம் 1.5 மாதம் நீட்டிக்கும். ஆனால் இறுதி வெற்றி இந்தியாவுக்கு தான் கிடைக்கும். ஆனால் இதைத்தான் இன்றைக்கு பாகிஸ்தான் விரும்புகிறது. அவன் என்ன பண்ணான் பார்த்தீங்களா? கன்செப்ஷன் வார் பண்ணான் பார்த்தீங்களா? ஒரு நாள் நைட்டு டுட்டு போட்டான் பார்த்தீங்களா? பாகிஸ்தானுடைய அஃபிஷியல் ஹேண்டில் இந்தியா வந்து எங்களுடைய துறைமுகம் எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு, கராச்சி எல்லாம் காலி பண்ணிடுச்சு, நாங்கள் வந்து ரொம்ப மோசமாயிட்டோம், எங்களுக்கு யாராவது கடன் கொடுத்து எங்களை காப்பாத்துக்குன்னு பிச்சை எடுத்தான் பார்த்தீங்களா? ஆமா, ஞாபகம் இருக்கா? அது அவங்களோட டியூட்டிலும் மறுப்பு எதுவும் அடுத்த நாள் ஒரு 24 ஹவர்ஸ் அந்த கன்செப்ஷனை ஓட விட்டுட்டு ஒரு ரவுண்டு ஓட விட்டுட்டு அது என்னன்னா இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்க்குலாம் அப்பீல், ஐயோ ஒரு முஸ்லீம் கண்ட்ரி இந்த மாதிரி பிச்சை எடுக்குது அப்படின்னு ஒரு அப்பீல் கிரியேட் பண்ணிட்டு அடுத்த நாள் இல்ல யாரோ ஹேக் பண்ணி போயா உன் அக்கௌண்ட்டை வேற எவனும் நீ தான் ஹேக் பண்றதுல பெரிய ஆளு, உன்னுடைய வேறே சோசியல் மீடியா பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் நாள் 5 போர் விமானங்களை அழிச்சதா சொன்னாங்களா பாகிஸ்தானு? பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சரை வச்சுக்கிட்டு ஒரு வெளிநாட்டு ஊடகம் வந்து சோசியல் மீடியால வந்தது. அது எந்த சோசியல் மீடியா? இந்தியன் சோசியல் மீடியா. அது ஹிந்து பத்திரிகைலாம் போட்டாங்க. அவங்களாம் உண்மையிலே வெக்கப்படணும். ஏன்னா அந்த பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரை மென்ஷன் பண்றாருன்னா இவங்க தான் மென்ஷன் பண்றாங்க. அப்ப பாகிஸ்தான்ல இருந்தே அதிகாரப்பூர்வமா வெளிவராத ஒரு செய்தியை இவங்க அதிகாரப்பூர்வமா இப்ப வெளியிட்டு இந்த கன்செப்ஷன் வாருக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்றது.